15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முத்தரையர் சமூகம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்பதான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் ஆரம்பிக்கிறேன்னா, நான் மற்ற சமூகத்தால பாதிக்கப்படுறப்போ எனக்காக கேட்க ஆளே கிடையாது. நானே பெயில் எடுக்கிறேன். எங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே அந்த பிசிஆர் வழக்கில் மாற்றோம். அப்பதான் முடிவு பண்றேன், நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, நடுத்தர குடும்பத்தில் பிறந்தோம், நம்மளை காப்பாத்திக்கிட்டோம். ஏழை முத்தரையம் பாதிக்கப்பட்டா யார் காப்பாத்துவா? அது மாதிரி தலைவர்களே இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப வரைக்குமே இல்ல. அப்பதான் நான் என்ன பண்றேன், இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவனுக்காக நம்ம நிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். சங்கம் ஆரம்பிச்சுன்னா நான் என்ன பண்ணேன்னா, நம்ம மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த மக்களை அடையாளப்படுத்தணும். ஒருத்தரையா கொண்டு வந்து பிடிச்சவங்க முத்தரையர் நான் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. ஊருக்கு ஒரு பொதுவான இடத்துல ஒரு பெரிய போர்டு, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம், மன்னருடைய படம் இருக்கும், ஏன் படம் இருக்கும். சரியா? இது மாதிரி தமிழகம் முழுக்க நம்ம மக்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் இந்த மக்களை போய் அடையாளப்படுத்துறேன் போர்டை வச்சு. இந்த ஊரை கடந்து ஒருத்தர் போறாருன்னா அந்த போர்டை பார்ப்பாரு.